பேச வேண்டும் என்று நான் யோசித்த பொழுது ஆண்டவரின் கண்களுக்கு முன்பாக ஞாபகப்படுத்தின ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். அது என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம். என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம். வந்தது போல நிமித்தம் காக்க போகாமல் இரண்டாவது வசனத்தை 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவியானவர் அவன் மேல் வந்தார். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிள்ளையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு காண விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளங்குகிறதாவது. கவனியுங்கள், இந்த 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வேதம் விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறார் என்றால், என்னை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான ஒன்று. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க பக்கத்தினுடைய கைகளை கொடுத்து சொல்லுங்கள், உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். நம்ம ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். எல்லா வாரமும் திட்டுறதையும் இப்படி செய் அப்படி செய்யணும் பேசுறதையும் கேட்டுட்டு புதுசா தேவனுடைய வாக்குத்தத்தம் வரும்போது ஒரு மாதிரி முகத்தை பாக்குறீங்க. நாம இன்னைக்கு வேற சர்ச்சுக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தரின் வாக்குத்தத்தம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. பல வாரங்களாக பல மாதங்களாக கர்த்தரை குறித்து பேசினோம். இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார்? அல்லேலூயா. நான் இப்படியே இருப்பதல்ல தேவ திட்டம். என்னை ஆசீர்வதிக்க, என் சரீரத்தை ஆசீர்வதிக்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, என் எல்லைகளை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். அதுவே தேவனுடைய திட்டம், அதுவே தேவனுடைய சித்தம். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என்னோட கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். தேவன் என்னை ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த இடத்துக்குள்ளே 3 விதமான காரியங்களை வேதாகம் குறிப்பிடுகிறது. இந்த முதல் வசனத்திலே ஒன்று, இஸ்ரவேல் என்கிற ஒரு வார்த்தை வருகிறதை கவனிக்கிறோம். இரண்டாவது காரியமாக பிள்ளையாம் என்கிற ஒரு வார்த்தை வருகிறதை கவனிக்கிறோம். நீங்கள் 23ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக இருக்கிற 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கை குறித்து வேதாகம் சொல்லுகிறதை கவனிக்கிறோம். 3 பேர் இதற்குள் இருக்கிறார்கள். ஒன்று இஸ்ரவேலர்கள், இரண்டாவது குறி சொல்லுகிறவராகிய பிள்ளையாம், மூன்றாவது மோவாபியனாகிய பாலாக். இந்த 3 பேரும் யார் என்றால், இஸ்ரவேலை குறித்து கர்த்தருடைய வேதம் விதமாய் சொல்கிறது, இஸ்ரவேலர்கள் ஜனத்தில் புரட்சியாளர்கள் என்று தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஜனத்தில் கொஞ்சமாக இருந்ததனால்தான் கர்த்தர் இஸ்ரவேலை தம்முடைய ஜனமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒருவேளை இருக்கிற இடத்திலே ஒரு சிறிய கூட்டமாக இருக்கலாம். இந்த அரசாங்கம் குறித்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மைனாரிட்டி சிறுபான்மை என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஏன் அதிகமாய் குறிப்பிட்டார்கள் என்றால், கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இருக்கிற இடத்திலே நாம் சிறுபான்மையாக இருந்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெரும்பான்மையாக மாற்றப்படுகிற ஆண்டவர். சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். ஒரு பட்டணத்தில் நீங்க இருக்கிற ஊர்ல பல வீடுகள் இருந்தாலும் சில வீடுகள் மட்டும் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். நம்ம இருக்கிற சொந்தக்காரங்க குடும்பத்துல நிறைய சொந்தக்காரங்க இருந்தாலும் நம்முடைய குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நம்ம ஜனத்துல பெரும் கூட்டமாக இருந்ததால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. நாம் இருப்பதிலே குறைவாக இருந்தபடியினால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கையில வைத்து சொல்லுங்கள், நான் தனி ஒருவனாக இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் ஊர்ல நான் ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என் வீட்டுல நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எங்க வீட்டுல வேற யாருமே ரட்சிக்கப்படல. இருக்கட்டியா, உன்னை ஆண்டவர் தனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். கடற்கரையில இருந்த 2 படகுகளை கண்டால் அதில் ஒன்றில் ஏறினார். அந்த படகு உன்னுடையதாக இருக்கிறபடியினால் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. 2 படகுல அந்த படகு பெரிய படகா இருக்கலாம், அது வசதியான படகா இருக்கலாம், அது உயர்ந்த படகா இருக்கலாம். ஆனா இயேசுவுக்கு தேவை ஒன்றுமில்லாத பேருடைய படகு. அதனாலதான் உன்னுடைய படகுகளை ஆண்டவர் ஏறி இருக்கிறார். இயேசு படகுல ஏறும்போது நம்ம படகு நிறைஞ்சதுனால ஆண்டவர் படகுல ஏறல.
என் படகுல ஒண்ணுமே இல்லை, அதனாலதான் ஆண்டவர் படகுல ஏறிட்டார். ஆமென். அல்லேலூயா. என் வலை கிழிஞ்சு போனதுனாலதான் ஆண்டவர் என் படகுல ஏறினார். நான் தோல்வியுற்றவங்கிறதுனால ஆண்டவர் என் படகுல ஏறினார். என் படகிலே இயேசு ஏறினதற்கான காரணம் என்னவென்றால் அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த கடற்கரையில எத்தனை படகு இருக்கும்? அத்தனை படகுக்கு நடுவில் ஆண்டவர் 2 படகு பார்க்கிறார். அந்த 2 படகுகளும் சீமோனுடைய பேதுருடைய படகு ஆண்டவர் தாக்காக தெரிந்து கொண்டார். உங்கள் படகுகளை ஆண்டவர் ஏறும்படி விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா நீங்களா இந்த இடத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்களா ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்களா நம்ம சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம்? இல்ல இல்ல, கர்த்தர் உங்க மேல ஒரு திட்டம் வைத்தபடினாலே உங்களை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க தேவனுடைய சமூகத்திலே பாக்கியவான்கள். ஊரெல்லாம் ஒரு பாதையிலே போகிறது, நாம வேறொரு பாதைக்குள்ள போகிறோம். காரணம் என்னவென்றால் தேவனுடைய தெரிந்தெடுப்பு நம்ம மேல இருக்கிறதுனால ஆண்டவரை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த இடத்துக்குள்ள இந்த இஸ்ரவேலர்களை ஆண்டவர் ஜனத்திலே திரட்சியானவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் ஜனத்திலே கொஞ்சமாக இருந்தபடியால் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். இந்த இஸ்ரவேலை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் ஒரு பெரிய சரித்திரம் இருக்கிறது. நேரமில்லை, நான் வெகு வேகமாய் கடந்து போகும்படி விரும்புகிறேன். இஸ்ரவேலர்கள் எகிப்துக்குள்ளே போகிற போது வெறும் எத்தனை பேராக உள்ளே போனார்கள்? வெறும் 70 பேராக போனார்கள். யாக்கோபும் யாக்கோபுடைய குமாரர்களும் அவருடைய குமாரத்திகளும் பிள்ளைகளும் எல்லோரும் சேர்ந்து வெறும் 70 பேராக எகிப்திற்குள்ளே போனார்கள். இந்த எகிப்திற்குள்ளே 70 பேராக போனவர்கள் 430 வருடத்திலே சுமார் புருஷர்கள் மாத்திரம் எத்தனை லட்சம் பேராக பெருகினார்கள்? புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேராக பெருகினார்கள். அப்ப பெண்கள் எத்தனை பேர், பிள்ளைகள் எத்தனை பேர்? சுமார் 20 லட்சத்திற்கும் மேலாக இஸ்ரவேலை ஆண்டவர் எகிப்து தேசத்திலே கர்த்தர் பழுகும் பெருகும்படி செய்தார். ஆமென். பட்டணம் யாருடையது? பார்வோனுடையது. இவங்க போன ஊர்ல இவங்க அடிமையா இருந்தவங்க. ஆனா கர்த்தருடைய பெருகவும் பழகவும் பண்ணுகிறார். போகிற இடத்துல நாம வேலை செய்து தான் போயிருக்கோம். ஆனா தேவ திட்டம் நம்மளோட இருக்குமா? நாம ஆண்டவர் பழுகவும் பெருகவும் செய்வார். அந்த இடத்துல கர்த்தரை உயர்த்துவார். இந்த கணக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6 6 சத்தமா சொல்லுங்க. 6 6 12 12 ஆண்டவர் 6 6ங்கிறத 6 லட்சமா மாற்றி விடுகிறார். நம்ம கணக்கு வேற, அவர் கணக்கு வேற. இந்த ஜூன் மாசம் நீ போடுற கணக்கு வேற, அவருடைய கொடுத்து வைக்கிற கணக்கு வேற. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உனக்கான அற்புதத்தை நடப்பிக்கிற ஆண்டவர். உன் கணக்கு ரொம்ப சின்னது, அவர் போடுற கணக்கு இருப்பதிலே மிகச் சிறந்த ஒன்று. இருப்பதிலே மிகச் சிறந்த ஒன்று உன் கணக்குக்குள்ளே கர்த்தர் கொடுப்பார். நீ எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் எண்ணெய்க்குள்ளே ஆண்டவர் நடப்பிப்பார். நல்ல கையை தட்டி அதை சோதரித்துக் கொள்ளுங்கள். நீங்க சொல்லுங்க, நான் எண்ணி முடியாத அற்புதம் என் எண்ணெய்க்குள்ளே உண்டாகும். நான் எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள் என் எண்ணெய்க்குள்ளே உண்டாகும். என் கணக்கை விட அவர் போடுற கணக்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவர் திட்டம் நம்மை பெருக பண்ணுகிறது. ஆமென். நம்ம பெருகியே தீர்வோம். நம்ம பெருக்கும் பார்வனுக்கு பயத்தை கொடுக்கும். அவனுக்கு எந்த அளவுக்கு பயத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பழுகும் பெருகும் செய்யும். ஆமென். எகிப்து தேசம் உன்னுடையது. ஆனா என்ன கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆண்டவர், இந்த பட்டணத்துல நாம் பெருகியே தீருவேன், இந்த இடத்துல நான் ஆசிரியத்தை தீருவேன். காரணம் அழைத்து கொண்டு வந்தது கர்த்தர், என்ன உள்ள வச்சிருக்கிறது கர்த்தர். நீ என்னை தடுக்க நினைச்சாலும் என்னுடைய வளர்ச்சியோ என் ஆசீர்வாதத்தையோ என் பெருக்கத்தையோ உன்னாலே தடை செய்ய முடியாது. கைகளை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எகிப்து பார்வோனையாக இருக்கிறார், அவன் ஆசீர்வாதம் கர்த்தருடையது. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியும் அது நிறையும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. சகலமும் அவருடையவை. ஆமென். நம்மள ஆண்டவர் பெருக பண்ணியே தீர்வோம். ஆமென். இன்னும் எவ்வளவு காலங்களுக்கு இப்படியே இருப்பானா? இல்ல இல்ல, ஒரு மாற்றத்தை கர்த்தர் நம்ம எல்லைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்து. ஆமென். இந்த 70 பேரை வந்தவங்க 430 வருஷத்துல புருஷன் மட்டும் 6 லட்சம் பேர். அப்ப சிறுகள் பெண்கள் பிள்ளைகள் எடுத்துக்கிட்டா 20 லட்சத்திற்கு மேல. ஆமென். அதுதான் பெருக்கம். ஆண்டவர் உங்க கணக்கு கணக்கு போடுறதில்ல, அவர் தம்முடைய கணக்கு கணக்கு போடுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கணக்கு விட அவர் கணக்கு ரொம்ப பெருசு. அல்லேலூயா. உங்க கணக்கு அவருடைய கணக்குல கொடுங்க, அவர் சரியான கணக்கை உங்களுக்கு போடுவார். மீதியான கணக்கை எடுக்கும்படி உதவி செய்வார்.
5 அப்பமும் 2 மீனும் அங்க இருக்கிற 5000 பேர் புருஷர்களுக்கு 10,000 இஸ்ரவேலுடைய அப்போஸ்தலருடைய கணக்கு. வேதம் சொல்கிறது அந்த 5000 பேர் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். மீதியான துருக்கிய 7 கூடைகளை எடுத்தார்கள், 12 கூடைகளை எடுத்தார்கள். தேவ கணக்கு என்பது மீதியானதை எடுக்கும்படி கணக்கிற கணக்கு. இந்த ஜூன் மாசம் கர்த்தருடைய மீதியானதை எடுக்கும்படி உதவி செய்வார். ஒரு அற்புதத்தை எல்லைக்குள்ளே ஆண்டவர் நடப்பிப்பார். ஒரு திருத்தத்தை நம்ம எல்லைகளுக்குள்ள ஆண்டவர் உண்டாக்குவார். ஆமென். அதனால நம்ம கணக்கு வேண்டாம், அவர் போடுற கணக்கு நம்ம விட்டு கொடுப்போம். பக்கத்துல கணக்கு கொடுத்து சொல்லுங்க, உங்க கணக்கு வேண்டாம், அவர் கணக்கு கொடுங்க. அந்த கணக்கு ரொம்ப பெருசு. ஒரு பையன் கடைக்கு போன உடனே அவங்க அம்மா கூட போன உடனே கடைக்காரர் சொன்னாரு, தம்பி முட்டாய் எடுத்துக்கோன்னு சொன்னாரு. அந்த பையன் முட்டாய் எடுக்கவே இல்லை, அமைதியாக நின்னான். அப்போ அவங்க அம்மா கிட்ட சொன்னாரு, அவரு நீங்களும் அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவங்க அம்மா எடுக்க போகும்போது அந்த பையன் சொன்னா, நீ எடுக்காதம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த கடைக்காரர் சொன்னாரு, ஏன்பா நீ எடுக்க மாட்டேங்கிற, உங்க அம்மாவும் எடுக்க விட மாட்டேங்கிற, இப்ப என்ன பண்ணாரு, நீங்களே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே கடைக்காரர் அந்த ஜாடிக்குள்ளே கையை விட்டு அவர் கைக்கு எவ்வளவு முட்டாய் வருதோ அவ்வளவு முட்டாய் எடுத்து அவனுடைய கையில கொடுத்தாரு. போகிற வழியில் அம்மா கேட்டாரு, ஏன்னா நீ தான் எடுத்துக்க வேண்டியது, உனக்கு தேவையானதான் எடுத்துக்கலாமே, இல்ல என்னையாவது எடுக்க விட்டுருக்கலாமே, ஏன்டா நீ அவர் எடுக்க சொன்னா, என் கை ரொம்ப சின்னது, என் கையை விட கொஞ்சம் பெருசு உங்க கையே, ஆனா அந்த கடைக்காரர் கை இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. நான் எடுத்தா கொஞ்சம் வரும், நீங்க எடுத்தா கொஞ்சம் வரும், கடைக்காரர் எடுத்தா இருக்கிறதெல்லாம் இருக்கிறது பெரியவளை எடுத்து கொடுப்பார். நான் பெரியவர்களுக்காக காத்திருந்தேன் என்பதாக சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை காத்திருக்க பண்ணுகிறது பெரியவர்களுக்காக. பெரியவருடைய கரத்துல அந்த கணக்கை கொடுத்துங்க. பெரியவர் தன்னுடைய கணக்கை சிறப்பாக நிறைவேற்றுவார். எத்தனை பேர் வார்த்தையை சொல்லுவீங்க? பெரியவர் அவருடைய கணக்கை அவர் சரியா செய்வார். அந்த கணக்கு ரொம்ப பிளஸ் 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 போட்டுட்டே போவாரு. அந்த பிளஸ் கர்த்தருடைய எல்லைகளுக்கு கொண்டு வருவார். பைபிள் கிடைச்சு படிக்கும் போது என்னுடைய பாஸ்டர் சொன்னாரு, நம்ம ஜீரோ, நம்ம யாரா? இயேசு முன்னாடி 1, அவர் முன்னாடி 1 போட்டவன நமக்கு பின்னாடி இந்த உலகம் 0 0 எவ்வளவு 0 போடுதோ அவ்வளவாய் நாம ஒரு பெரிய பெருக்கத்துக்குள்ள கடந்து போவோம். நாம 0, அவர் என்னோடு இருக்கிறதுனால நான் ஹீரோ. ஆமென். இயேசு நம்மோடு இருக்கிறது நம்ம கணக்கை ஆண்டவர் வேறு விதமாக மாற்றுவார். உலகம் நம்மளோட 0-வ பார்க்கும், இயேசுவை நம்மளோட ஹீரோவா ஆண்டவர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நம்ம 0-வா இருந்தா முன்னாடி யார் இருக்கிறா? இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லுது, நீ ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுக்கு ஆகாதவன், இந்த 0 வச்சுக்கோ, இந்த 0 நீ வெறும் முட்டைன்னு சொல்லுது. எந்த அளவுக்கு முட்டை உள்ள வருதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்? 2 முட்டை வந்தா நீங்க யாரு? நம்ம எங்க இருக்கீங்க இல்லையா? கிளைமேட் கொஞ்சம் மறுபடியும் ஒரு மாதிரி இறங்குது இல்ல? ஏசு முன்னாடி 1 ஆயிட்டாரு, நம்ம 1 முட்டை. உலகம் 1 முட்டையை செஞ்சிருச்சு கொடுத்துருச்சு. இப்ப நீங்க எத்தனை முட்டையை மாறிட்டீங்க? 100-ஆ மாறிட்டீங்க. திரும்ப உலகம் மறுபடியும் இன்னொரு முட்டையை கொடுக்குது. என்ன பண்ணுது? திரும்ப இன்னொரு முட்டையை கொடுக்குது. இப்ப நீங்க யாரா மாறிட்டீங்க? திரும்ப ஒரு முட்டையை கொடுக்குது. நீங்க யாரா மாறிட்டீங்க? சொல்லுங்க. ஆமென். வாயின் வார்த்தையில ஒரு வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்லும் போதே எனக்கு சொல்ல தெரியாது, ஏன் உங்களை சொல்றேன்னா, நீங்க சொல்ல துவங்கும் போது ஒரு அற்புதத்தை கர்த்தர் எல்லைக்குள்ளே நடப்பிப்பார். இந்த உலகம் புரியாத ஒரு விஷயம் என்ன, எனக்கு எந்த அளவுக்கு முட்டையை கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு நான் பெருகிக் கொண்டே போவேன். ஆமென். நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஆண்டவரே முட்டையை கொடுத்துட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இவன் முட்டையை கொடுக்கறதுனால இவன் பெருகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா, அவன் முட்டையை கூட உனக்கு கொடுக்க மாட்டான். அவன் கொடுக்கும் போதே சேர்த்து வச்சுக்காங்க. ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பிதாக்களுக்கு சொல்லியபடி உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்மள பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். அதனால என் கணக்கல்ல, அவர் கணக்கு ரொம்ப பெருசு. அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் எகிப்துக்குள்ளே வந்தார்கள், பெருகினார்கள். பெருகின பிற்பாடு உள்ளே இருந்த பார்வோனுக்கு இஸ்ரவேலின் மேல ஒரு பயம் உண்டானது. யார் மேல? வந்திருக்கிறவன் அடிமை, வந்திருக்கிறவன் பார்வோனுக்கு கீழே வேலை செய்கிறவன். ஆனா நான் அடிமையா இருந்தாலும் எனக்கு மேலே ஆளுகை செய்கிற பார்வோனுக்கு என்னை குறித்து ஒரு பயத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. முகத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியல. அல்லேலூயா. நாம அடிமையா இருந்தாலும் பார்வோன்னு நம்மளை கண்டு பயப்படும்படியான ஒரு பயத்தை கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்கு இருக்கிறவர் பெரியவர். நான் அடிமையான வேலை செய்யறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் டிரெஸ் அடிமை, என் பிள்ளை அடிமை, என் கையில எந்த ஆயுதமும் இல்லை. ஆனா ஒண்ணு, பார்வோன் என்னை கண்டு பயப்படுகிறான். ஆமென். இதை விட நமக்கு வேற என்ன மரியாதை வேணும்? இதை விட வேற என்ன மதிப்பு வேணும்? பார்வோனை கண்டு பயந்து சொல்லுகிறான், இனிமேல் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளை கொண்டு போய் நைல் நதியிலே கொண்டு போய் போட்டுவிட வேண்டும் என்று சட்டம் பிறப்பித்தார்.
சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பொழுது இஸ்ரவேல் தன்னுடைய ஆண் பிள்ளைகளை கொண்டு போய் நைவேத்தியம் விட்டார்கள். காரணம், ஆண் பிள்ளை பலமுள்ளவன், குடும்பத்தை காப்பாற்றுகிறவன். அவன் இல்லையானால் குடும்பம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பது பார்வோனுடைய எண்ணமாக இருந்தது. இப்படி போட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே நான் முன்பே போன வாரத்தில் சொன்ன மாதிரி ஒரு லேவியுடைய குடும்பத்திலே ஒரு 2 பேருக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுத்தார். மோசே 3 மாதம் வரைக்கும் தாய் தகப்பனை உள்ளே வைத்து பாதுகாத்தார்கள். 3 மாதத்துக்கு மேல பாதுகாக்க முடியல. கொண்டு போய் நைவேத்தியம் ஒரு கீழே பூசி ஒரு கூடையை உள்ளே வைத்து விட்டார்கள். அந்த தண்ணீருக்குள்ளே மோசே இருக்கிறார். கர்த்தர் பார்வோனுடைய குமாரத்தின் மூலமாக மோசேயை ஆண்டவர் காப்பாற்றி அரண்மனைக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார். 40 வருஷம் அரண்மனைக்குள்ளே மோசே வளர்க்கப்பட்டார். சட்டம் பிறப்பிக்கப்பட்ட இடத்திலே மோசேக்கான வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு விரோதமா என்ன விதமான பேச்சுக்கள் எழுப்பப்படுதோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதே இடத்துல கர்த்தர் உங்களை வளர்த்துகிறவர். நமக்கு அந்த அரண்மனையில தான் நம்ம போஷிக்கும் கர்த்தர் திட்டம் பண்ணினார்னா அந்த திட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. பார்வோனின் குமாரத்துக்கு தெரியும் இது இஸ்ரவேலுடைய பிள்ளைங்க. அவ எடுக்கும்போது சொல்றான், பார்வோனுக்கு தெரியும் இது இஸ்ரவேலுடைய பிள்ளைங்க. ஆனா தேவ திட்டம் இல்லாம, தேவனுடைய அனுமதி இல்லாம மோசேயே பார்வோனால தொட முடியல. விசுவாசம் விசுவாசத்தை பார்க்கும்போது எனக்குள்ள அவ்வளவு ஒரு நெச்சுதல் உண்டாகும். நல்லா வசனத்தை சொல்லும் போது நல்ல வாயை திறந்து பேச பழகிக்கணும். ஆமென். அங்க பார்வோன் அரண்மனை கூட வளர்க்கப்பட்டான். ஆண்டவர் பார்வோனுக்கு பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள மோசேக்கு 40 வருடங்கள் கர்த்தர் ட்ரைனிங் கொடுக்கிறார். 40 வருஷம் முடிஞ்ச உடனே இப்ப திரும்பமாக ஒரு காரியம் நடக்குது. மோசே விடத்தை விட்டு ஓடி போகிறார். தன் மாமனாகி எத்ரோவினுடைய ஆடுகளை மோசே வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் தேவ பர்வதமாகி ஒரே இடத்திலே மோசே வந்த பொழுது கர்த்தருடைய வேதம் விதமாய் சொல்கிறது, கர்த்தர் எரிகிற முச்செடியின் நடுவாக மோசேயோடு பேசினார். பச்சை முச்செடி எரியுமா என்றால் தேவன் பேச வேண்டும் என்ற திட்டம் பண்ணுவார்கள். பச்சை முச்செடியும் எரியும்படி செய்வார். முச்செடி நடுவாக இருந்து கர்த்தர் மோசேயோடு பேசினார். பேசி சொல்றாரு, நீ திரும்ப பார்வோன்ட்ட போய் என் ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படி விடும்படி சொல்லு, அவர்களை காணானுக்கு விடும்படி சொல்லு. மோசே பயப்படுறாரு. ஆனால் கர்த்தர் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தானே மோசே அனுப்புகிறதை கர்த்தர் காண்பித்து மோசேயை ஆண்டவர் திரும்பமாக அனுப்புகிறார். மோசே இப்போ இஸ்ரவேல் இடத்துல வருகிறார். 10 வாதைகளாலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இஸ்ரவேல் இப்போது எகிப்தை விட்டு வெளியே கானானுக்கு நேராக புறப்படுகிறார்கள். அவங்கதான் இந்த இஸ்ரவேல். இரண்டாவது ஒருவனை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவன் குறி சொல்கிறவனாகிய பிள்ளையாம். நன்றாய் கவனியுங்கள். இந்த பிள்ளையாம் பிசாசினுடைய ஆவிகளை வைத்து குறி சொல்லுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆனால் வேதம் விதமாய் சொல்கிறது, அவனோடும் ஆண்டவர் பேசினாராம். அப்படின்னா என் ஆண்டவர் எவரோடு பேசுகிறார். என் ஆண்டுடைய சத்தத்துக்கு எவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அவன் ஆண்டானாக இருக்கலாம், அவன் அடிமையாக இருக்கலாம், அவன் யாராக வேண்டுமானால் இருக்கலாம். தேவ சத்தத்திற்கு முன்பதாக ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவ சத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி போடும். இந்த குறி சொல்கிறவர்களுக்கு கர்த்தர் பேசினார். ஆமென். யாருடைய ஆண்டு பேசுவார்? 1994வது வருடம் கோவை பேருந்து பெருவிழா வஉசி மைதானத்திலே நடந்த பொழுது கூட்டத்தின் வெளியாக நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன், புகைப்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன், குடிக்கிற ஒரு மனிதன், யார் சொல்லியும் கேட்காத ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்த பொழுது கூட்டத்தின் மேடையில நின்று கர்த்தர் அங்கே இருந்த தேவ ஊழியர் மூலமாய் கர்த்தர் பேசினார். தேவராஜ், இயேசுவை அழைக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. உனக்குள்ளே இந்த பாவங்கள் இருக்கிறது, நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதாக தேவன் அழைத்த பொழுது இங்கே பின்னாடி நின்று கொண்டிருந்த அந்த சிறிய மனிதர் ஓடி போய் தன் பாக்கெட்டில் இருந்த எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அன்றைக்கு சாட்சி சொன்னார். அவருடைய அந்த வயது தொடங்கி அவர் மரிக்கிற 65 வயது வரை அவருடைய வாழ்க்கையை குடிக்கு இடமில்லை, புகைப்பிடித்தலுக்கு இடமில்லை, பாவ வாழ்க்கைக்கு இடமில்லை. அதுக்கப்புறம் ஒரு நாட்டப்பட்டவராக மாறி போனார். காரணம் என்ன? தேவன் பேசுகிறவர். உயிருள்ளவர்கள் எவைகள் எல்லாமோ பேசும். எதெல்லாம் உயிருள்ளதாக இருக்குதோ அதையெல்லாம் பேசும். என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறவர். அவர் எவரோடையும் பேசுவார். இப்போது உங்களோடு பேசுகிறவர். அவர் உங்களோடு கூட பேசுகிறவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார்கள். அவருடைய சத்தத்துக்கு ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. செத்தவனும் அவருடைய சத்தத்தை கேட்பான். ஆமென். அவர் பேசினார்னா செத்தவனும் கேட்பார். பாடையை சுமந்து கொண்டு ஒரு இளைஞனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் பாடையை தொட்டு நிறுத்தினார். எல்லோரும் நினைத்தார்கள், ஒருவேளை பாடை இருக்கிற அவர்களுக்கு அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல போறாராக்குன்னு நினைச்ச உடனே பாடையை தொட்ட ஆண்டவர் அங்கிருந்த வாலிபனை பார்த்து சொன்னார், வாலிபனை எழுந்து என்பதாக சொன்னார். நீங்க அந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சா இருக்கு?
பைத்தியம் முடிச்சு சார் யாருன்னே தெரியல, வந்தவர் பாடையை தொட்டு செத்த கிடந்தவரை பார்த்து வாடிப்பை எழுந்துன்னு சொல்றாரு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. சொன்ன உடனே மற்றவன் நினைச்சதுதான் விடுங்க, ஆனா செத்தவனுக்கு இயேசு சொன்னது கேட்டது. ஆமென். செத்து கிடக்கணும்னு அவர் சொன்னது கேட்கும். ஆவியிலே ஒருவேளை நீங்கள் மரித்து போயிருப்பீங்கனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஈஸ்வரனை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. பேசுகிற ஆண்டவர், குறி சொல்லுகிறவனாகிய பிள்ளை உங்களுக்கு பின்னாடி நான் வரேன். மூன்றாவது மோவாபின் ராஜாவாகிய பாலாக். இந்த பாலாக்கினுடைய அரண்மனைக்குள்ளே வேகமாய் சில மந்திரிமார்கள் ஓடி வந்து சொல்கிறார், ராஜாவே, ஒரு பெரும் கூட்டம் வெள்ளாட்டு மந்தையை போல இந்த மோவாபின் சமவெளிகளிலே பரவி இருக்கிறது. அவர்கள் யார் எங்கிருந்து வந்தவர்கள் என்று தெரியவில்லை, ஆனால் வெள்ளாட்டு மந்தையை போல இருக்கிறார்கள். பாலாக்கு சொல்றாரு, சரி நம்ம என்ன யுத்தம் செய்யும்படி அவர்களோடு கூட போகலாம், வாருங்கள், படைகளை திரட்டுங்கள், கால்படையை கூட்டுங்கள், யானைப்படையை கூட்டுங்கள், எல்லாரும் வரட்டும், குதிரைப்படையை வரட்டும், நாம் போய் யுத்தம் செய்யலாம் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார், ராஜா அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஒரு ராஜாவின் மேல யுத்தம் செய்ய வேண்டியது, நம்ம போய் யுத்தம் பண்ணலாம் ஒண்ணு அவர் சொன்னார், அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க ராஜா. ஏன்பா போய் சண்டை போடணும்னா அவங்கள சண்டை போடாதான் பிடிக்க முடியும். அவர் சொன்னார், இல்ல நம்ம சண்டை போட போனா ஒரு விஷயம் நடக்கும். இதுவரைக்கும் நம்ம சண்டை போட எல்லா இடத்துலயும் நாம சண்டை போட அவங்க சண்டை போடுவாங்க, நாம ஜெயிச்சிருவோம். ஆனா இந்த இஸ்ரவேலுடைய கேஸ்ல மட்டும் நாம சண்டை போட அவங்க சண்டை போட மாட்டாங்க. அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் சும்மா இருப்பவர்கள் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்னடா சொல்றீங்க, நம்மளும் இவ்வளோ காரியங்களை வச்சிருக்கிறோமே, இவங்க எல்லாம் நமக்கு யுத்தம் பண்ணவில்லை. இல்ல ராஜா, உங்களுக்கு தெரியாது, அவர்கள் எகிப்திலே 430 வருஷம் அடிமைகளாக இருந்த பொழுது அங்கே அவர்களை வெளியே கொண்டு வர கர்த்தர் திட்டம் பண்ணாரு. சரி, திட்டம் பண்ணின உடனே அவங்களை வெளியே கொண்டு வரக்கு என்ன பண்ணாருன்னா, மோசேயிடத்திலே படைகளை கொடுத்து அனுப்பவில்லை, மோசேயிடத்திலே அற்புதங்களை செய்கிற அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? அங்க போன உடனே மோசே போய் நிற்கிறார். நின்ன உடனே பார்வோன் கேட்கிறான், என் தேவனை ஆராதிக்க போகணும்னு கேட்கிறேன், நீ யாரு, உன் தேவன் யாருன்னு கேட்டான். என்னன்னு கேட்கிறான்? நம்ம பற்றி எடுக்க 2 கேள்வி. நீ யாருன்னு சொல்லு, உன் தேவன் யாருன்னு சொல்லு. நம்ம யாரும் நாம பதில் சொல்ல வேண்டாம், நம்முடைய தேவன் யாருன்னு அவர் பதில் சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. சொல்லி முடிச்சவன இங்கே மோசே ஆரோனும் பார்வோனுடைய அரண்மனை வெளியே போனாங்க. ராஜா போய் நைல் நதியை தங்கள் கையில் இருந்த கோல்ல அடிச்சாங்க. அடிச்ச உடனே நைல் நதி முழுவதும் ரத்தமாக மாறிவிட்டது. எப்படி நடக்கும்? அவங்க தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஏன்டா நைல் நதி அடிச்சாரு அப்படின்னா, நைல் நதியை அவர்கள் தாயாக எண்ணினார்கள். இந்த நைல் நதி தான் எகிப்தியரை பரப்பிக்க பண்ணுதுன்னு நினைச்சான். அவன் எதை தாயா நினைச்சானோ அந்த தாயை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக ஆண்டவர் மாற்றி விட்டார். தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றாகவில்லை. இந்த அற்புதம் நடந்துச்சு. அப்புறம் வேற என்ன தூதர்கள் அனுப்பிச்சாரா, அதெல்லாம் இல்ல ராஜாவே. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பார்வோனுடைய சண்டை போடணும் முடிவெடுத்த உடனே அவர் தம்முடைய சேனையிலிருந்து வெற்றி கிளிகளை அனுப்பினார். வெற்றி கிளிகளா? ஆமா ராஜா, அவர் வெற்றி கிளிகளை அனுப்பினார். ஏன்னா வெற்றி கிளிகள் நீங்க வேற ராஜா, வெற்றி கிளிகள் இறங்கி தேசம் முழுவதும் இருந்த நன்மையான எல்லாம் தின்று விட்டது. ஆனா அதிசயம். அப்புறம் 2வது அவர் தவளைகளை அனுப்பினார். தவளைகளை அனுப்பினார். தவளைகள் என்ன செய்து பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள போச்சு, அதிகாரியுடைய அரண்மனைக்குள்ள போச்சு, பிரபுவுடைய அரண்மனைக்குள்ள போச்சு. பார்வோன் கையெடுத்து கும்பிட்டு சொல்றான், தயவு செய்து இஸ்ரவேலை எல்லாம் என்ன பண்ணிட்டு போயிரு. அப்புறம் ஆண்டவர் வண்டுகளை அனுப்பினார். எதை அனுப்பினார்? வண்டுகளை அனுப்பினார். அப்புறம் இருட்ட அனுப்பினார். பொதுவாகவே இருக்கிட்ட கணி எத்தனை பேர் பயப்படுவீங்க? பார்க்கும்போது இந்த ஏரியா சாகினாக இருக்கு. எத்தனை பேர் பயப்படுவீங்க? கை வைத்து பார்க்கலாம். இருட்ட பார்த்தாலே எனக்கு பயம். எத்தனை பேர் உங்க மனைவிகளை கண்டு பயப்படுவீங்க? இந்த இருட்டு ஒரு பயம் உள்ளது. சரி, பார்வோன் மிகப்பெரிய ராஜா. சில நேரத்தில் சகோதரிமார்கள் இருட்டு கண்டு பயப்படும் போது சகோதரி என்ன சொல்லுவாங்க? இருட்டு போய் பயப்படுறேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க இல்லையா? பார்வோன் இவ்வளவு பெரிய ராஜா. இந்த பார்வோனை ஆண்டவர் காரியங்களை கொண்டு கட்ட பயமுறுத்தினார். பார்வோன் காரியங்களை கண்டு பயப்பட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. பார்வோன் கல்லோடு யுத்தம் பண்ணியிருப்பான், ஈட்டி வச்சு யுத்தம் பண்ணியிருப்பான், பட்டையை வச்சு யுத்தம் பண்ணியிருப்பான், மற்ற விதமான கருவிகளை வைத்து யுத்தம் பண்ணியிருப்பான். ஆனால் இங்கே கர்த்தர் அவனோட கற்களை வைத்து யுத்தம் பண்ணினார். வானத்திலிருந்து கற்கள் விழுந்துச்சான். உனக்கு தேவைன்னா
கர்த்தர் வானத்திலிருந்து தண்ணீர் மட்டுமல்ல கற்களை மாண்டு அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. மற்றதுக்கெல்லாம் வராதாம இதுக்கு வருது. சரி, இது இது பாலாக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. பெரிய பெரிய குதிரைகளையோ யானைகளையோ அல்லது வேறு விதமான ஆயுதங்களையோ பயன்படுத்தாமல் ஆண்டவர் தவளைகளையும் வண்டுகளையும் கற்களையும் இன்னும் புறமான காரியங்களையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். செய்தி ரொம்ப பெரிய செய்தியா பாலாக்கு இருந்துச்சு. நீங்களும் நானும் எவ்வளவு பெருசா பார்த்து பயப்படுறோமோ ஆண்டவர் அவனை அசால்ட்டா டீல் பண்ணுவார். பக்கத்துல கையில கொடுத்து சொல்லுங்க, பார்வனை ரொம்ப பெருசா பாக்குறீங்க. நீங்க நினைக்கிறீங்க அவனை எல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் பிறந்து வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எவனும் பிறக்க வேண்டியதில்லை. என்னை பிறப்பித்தவர் அவனை கற்களை கொண்டு, வண்டுகளை கொண்டு, தவளைகளை கொண்டு, காரிகளை கொண்டு அவனை பயமுறுத்துகிறவர். ரொம்ப ஸ்ட்ராங்கா கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் அவனை ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணுவார். ஆமென். உங்க எதிராளியை ஆண்டவர் அசால்ட்டா டீல் பண்ணுவார். எந்த எதிராளியை கண்டு பயப்படுவாயோ அந்த எதிராளியை மிக எளிதாக ஆண்டவர் டீல் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய பார்வோன் எவ்வளவு கேவலமா இருக்கும். பார்வோனுடைய மனைவி பார்வோனை பார்த்து என்ன கேட்டிருப்பாங்க? ஏன்னா இவ்வளவு பெரிய மீசையை வச்சிருக்கிறீங்க, தலையில இவ்வளவு பெரிய கிரீடத்தை வச்சு போய் எதுக்கு பயப்படுற? பார்வோனுடைய மனைவி இதுக்கு முன்னாடி பார்வோன் பயப்பட எது பண்ணிருக்க மாட்டாப்ல, பார்த்துக்க மாட்டாப்ல. ஆனா முதல்ல பார்வோன் வண்டிகளுக்கு பயப்படாத மனைவி பார்க்கிறான். ஆமென். ஏன்னா எதுக்கு முடிவு பண்ணினா உன் வீட்டுக்குள்ள உன்னை பத்திய பயத்தை இருந்ததை மாத்தி அவன் உன்னை பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு கத்தர் கொண்டு வந்து நிறுத்துவான். ரொம்ப நல்ல ஜனங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள அவன் மனைவி முதலாவது பார்வோனுடைய பயத்தை பார்த்தான். என் ஆண்டவர் எதை ரொம்ப பெருசா இந்த தேசம் பார்க்குதோ, இந்த உலகம் பார்க்குதோ, அதை ஆண்டவர் பயன்படுத்துவார். உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் இந்த உலகம் நம்ம எதுக்குதான் செய்யுது. ஏன் நம்ம எதுக்குது அப்படின்னா, பாம்பு வழியே போகிற போது அந்த பாம்பை நீங்கள் எதிர்கொள்கிற போது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அந்த பாம்பு உங்களை கொத்துறதுக்காக படம் எடுக்கல, அது எதனால படம் எடுக்குது? அது பயத்தினாலே படம் எடுக்கிறது. நமக்கு அது புரிய மாட்டேங்குது. அது பயப்படுறதுனாலதான் படம் எடுக்குது. நீ பாட்டுக்கு அமைதியா போயிட்டு அது பாட்டுக்கு அமைதியா போயிடும். பிராச கொண்டு ஒரு ஊருக்குள்ள போகிற போது ஒரு கூட்டம் அதை தடுத்து நிறுத்தி உள்ள வராதேங்கிறான். கிட்டத்தட்ட வார்த்தையெல்லாம் ஊருக்குள்ள வருது, தேவையற்ற விஷயம் தான் உள்ள வருது, பாவம் தான் உள்ள வருது. இந்த பாவத்தை ஒருத்தரும் தடுத்து நிறுத்துறது இல்லை, ஆனா கர்த்தருடைய வசனத்தை தடுத்து நிறுத்துகிறார்கள். காரணம் என்னன்னா, அது வல்லமை உள்ளது என்பதை அவன் அறிந்து கொள்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒரு இடத்துக்குள்ள உள்ள போச்சுன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனாலதான் நம்மை குறித்த ஒரு பயம். நாம உட்கார்ந்து விடுதலையை கர்த்தரை ஆராதிக்கிறோம், சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனா திடீர்னு சிலர் உள்ளே நுழைந்து இங்க பாடாத, துதிக்காத, வெளியே போ, சச்ச கூட்டு, நீ எங்கடா அனுமதி வாங்கியிருக்கிறோம், யாரும் அங்கீகாரம் கொடுத்தாலும் கேட்கணும். என் வீட்டுல என் இடத்துல நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், இதை தடுக்கிறதுக்கு நீ யாருங்கிற கேள்வி நம்ம எழுப்புகிற போது, இப்ப எனக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறது, அவன் ஏன் அவன் வீட்டுல தூங்குறதை விட்டுட்டு இங்க வந்து தூங்குற உடனே வெளியே அனுப்புறான்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவன் வீட்டுல தூங்குறவன் அவன் எதிர்த்து வந்து இங்க சர்ச்சில் வந்து தூங்குறவன என்ன செய்யணும்? தட்டி எழுப்பி வெளியே போன கதவை போட்டுருந்தான். ஆனா அவனுக்கு தெரியாது, அவன் எழுப்புறதுனால ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு உண்டாக போறது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சுதான் இருப்போம், தூங்கிட்டு இருக்கும். அவன் ஏன் அங்கிருந்து புறப்பட்டு இங்க வரணும் அப்படின்னா அவனுக்கு தெரியும் இந்த சத்தம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். ஆண்டவர் பயத்தை உண்டாக்குறவர். தேசத்துல நம்மை குறித்து ஒரு பயம் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே இப்போ பாலா கேட்கிறான், சரி இவனை நம்ம எப்படிதான் நேரடியாக அவனோட சண்டை போட முடியாது, என்னதான் செய்யலாம்? அவர்கள் சொன்னார்கள், நேரடியாக அவனோட யுத்தம் செய்ய முடியாது ராஜாவே, ஆனால் ஒன்று செய்யலாம். இங்கே குறி சொல்லுகிற ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பெயர் பிழையாம் என்பதாக இருக்கிறது. அவன் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன், அவன் யாரை ஆஸ்வதிக்கிறானோ அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன், அதனால் நாம் அவனிடத்திலே போகலாம் என்பதாக சொன்னார்கள். சொல்லி முடிச்சிட்டு கொஞ்சம் கூலி எடுத்துக்கொண்டு குறி சொல்லுகிறவனாகிய பிழையாமிடத்திலே போகிறார்கள். பிழையாமுடைய வீட்டு வாசல் கூட அவங்க வந்திருப்பாங்க. இப்பொழுது கர்த்தர் அவர்கள் வரவேற்பதற்கு முன்பாக கர்த்தர் பிழையாமை அழைத்தார். பிழையாம் கூப்பிட்டவன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, யார் அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க? ஆண்டவரே அவர்கள் பாலாக்கிடத்திலே வந்திருக்கிறார்கள். கர்த்தர்
சொன்னாரு, நீ அவர்களோடு போகாதே. காரணம் என்னவென்றால் அங்கே இருப்பது என்னுடைய ஜனம், அந்த ஜனத்தை நீ சபிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிங்க, இங்க நடக்கிற எந்த விஷயமும் இஸ்ரவேலுக்கு தெரியாது. அவன் நிம்மதியா தன் கூடாரத்துல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான். நேரத்துக்கு ஆண்டவர் மன்னாவை அனுப்புகிறார், நேரத்துக்கு அக்னி ஸ்தம்பத்தை அனுப்புகிறார், பகலிலே ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தை அனுப்புகிறார். மேக ஸ்தம்பம் எதை போல இருந்தது அவர்களுக்கு? ஏசி மாதிரி இருந்துச்சு. அவர்களுக்கு வெப்பமே தெரியவில்லை. கர்த்தர் ஏசி கூட அவன் பகலில் வச்சாரு. இரவு நேரங்களிலே அவனுக்கு ஆண்டவர் குளிர் உண்டாக்கும்படி ஆண்டவர் ஹீட்டர் அக்னி ஸ்தம்பத்தை கர்த்தர் வைத்தார். இஸ்ரவேலுக்கு ஒரு குறையும் இல்லை. தன் கூடாரத்தில் சாப்பிட வேண்டியது சத்தமாக தான் சொல்லுங்க, நம்ம செய்யற வேலை தானே. இதை சொல்றதுக்கு என்ன வேக்கம்? சாப்பிட வேண்டியது சத்தமா, சாப்பிட வேண்டியது சச்சல் வந்து தூங்க வேண்டியது. அவன் இங்க நடக்கிற எந்த விஷயமும் அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் என்ன பண்றான்? நான் தூங்கிட்டு இருக்கிறான். இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ அவர்களோடு போக வேண்டாம், அவர்கள் என்னுடைய ஜனம், நீ அவர்களை சபிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். நீ தூங்கினாலும் உன்னை காக்கிறவர் ஒரு நாளும் தூங்குகிறதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. எந்நேரமும் உங்கள் மீதும் என் மீதும் நோக்கமாக இருக்கிற ஆண்டவர். ஆமென். உங்களுக்கு தெரியாம மறைவிடத்துல ஒரு யுத்தம் நடக்குது. ஆனா அந்த யுத்தத்தை உனக்கு தெரியாது. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அவர் உனக்காக அற்புதங்களை நடப்பிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இப்பொழுது நடந்த காரியம் என்னவென்றால், இந்த இடத்துக்குள்ள இஸ்ரவேலுக்கு விரோதமான யுத்தத்தை நடப்பிக்க முயற்சி செய்கிற கர்த்தர் சொன்னார், அவனோடு போகாது அப்படின்ட்டு. இப்போது பிணையா வெளியே வந்து சொல்றான், நான் உங்களோட என்ன செய்ய முடியாது, வர முடியாது, அந்த ஜனத்தை சபிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே பிரபுமார்கள் போய் ராஜாவிடத்தில் சொன்னோம், நாங்கள் போனோம், பிணையாவிடத்தில் சொன்னோம், பிணையாம் எங்களோடு வர முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே ராஜா சொன்னாரு, ஐயோ அப்படி வர முடியாதுன்னு சொல்லிட்டாரா? அப்ப ராஜேந்திர பாதியை கேட்டாலும் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? ஏண்டா நான் பாட்டுக்கு ஏன் ஊர்ல இருந்து புறப்பட்டு நான் எங்கேயோ பாவமா காணாதுக்கு நேரம் போயிட்டு இருக்கிறேன். நீ என்ன கொள்ளணும், எதை கொடுக்க தயாரா இருக்கிற ராஜ்யத்துல? அப்படி நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? நம்ம விரோதிகளுடைய பார்த்து நம்ம கேட்கிற ஒரு கேள்வி, நான் என் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், நான் என் வேலையை பார்த்துட்டு போயிருக்கேன், நான் யார் ஒன்றும் தூக்கினதுல போறதில்லை, ஆனால் என்னை விடத்தாட்டும்படி ஏன் எண்ணுகிறாய்? அவன் சொல்றான், ராஜ்யத்துல பாதையை கேட்டாலும் குறி சொல்றது நான் இப்படி அவங்க கொடுத்து விடுகிறேன். இப்ப பிழையாவிடத்திலே மனிதர்கள் வருகிறார்கள். இந்த முறை கர்த்தர் முன்னாடி கூப்பிட்டார்களே, முன்னாடி கூப்பிட்டு பேசினார் இல்லையா? இப்ப கர்த்தர் முன்னாடி கூப்பிட்டு பேசல, இப்போது பிழையாம் கர்த்தர்ல பேசப்படி போகிறான். போனவன கர்த்தர் கேட்கிறார், என்னப்பா சொல்லு. அன்றைக்கு அவன் திரும்ப வந்திருக்கிறான். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என் ஜனங்கள் நீ சபிக்கணும்னு சொல்லிட்டேன், அதனால நீ போறது உனக்கு இஷ்டம் தான், நீ போய்க்கோ, ஆனா அந்த ஜனங்களை சபிப்பது எனக்கு விருப்பமானது ஒன்று இல்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு போக இஷ்டமா இருந்தா நீ போய்க்கோ. சிலர் நம்ம எங்கேயாவது போக வேண்டும் என்று கேட்கிற போது நம்முடைய மகன் என்ன சொல்லுவாங்க? போறதா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு தோணுதா போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் ஒரு புருஷன் கேட்கிற போது அவர் சொல்லுவார், எனக்கு என்ன போறதா என்ன பிடிக்கும், போய்க்கோ. நீங்க போற மனசு இருந்தா வராது, அதே இன்னும் போயிருந்த அடுத்த விஷயம் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, எனக்கு உன்னோட வர்றதுக்கு மனசு இல்லப்பா, நீயும் போக வேண்டாம், ஆனா நீ போற இஷ்டம் தான் என்ன பண்ணிக்கோ. இந்த வார்த்தையை சொன்னவனே பிழையாம் தனக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு அவனோடு கூட போகிறான். போகிற பாதையில கொஞ்சம் தூரம் போய் கொண்டிருக்கிற போது இப்பொழுது நகர முடியாத ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்திற்குள்ளே பிழையாமின் கழுதை நகரவில்லை. பிழையாம் கழுதை அடிக்கிறான். எத்தனை முறை கழுதை அடித்தும் கழுதை நகரவில்லை. கர்த்தருடைய திட்டம் இல்லாமல், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் கழுதையை கூட ஆண்டவர் நகர விட மாட்டார். எனக்கு விரோதமா ஒருத்தன் திட்டம் செய்யணும் முடிவு பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்பினான்னா அவன் இல்ல, அவன் வண்டி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் நகராது. ஆமென், அல்லேலூயா. வண்டியை உதைச்சு பார்ப்பான், வண்டியை உடைச்சு கூட பார்ப்பான். எனக்கு விரோதமா ஒருத்தன் வரணும்னு கர்த்தர் திட்டம் பண்ணிட்டாருன்னா அவன் வருவான், என்னன்னா செய்வான். எனக்கு விரோதமா வரக்கூடாதுன்னு திட்டம் பண்ணிட்டாருன்னா அவன் வண்டியை கூட நகராம ஆண்டவர் தடுத்து நிறுத்துவான். அல்லேலூயா. இப்போ கழுதை நகரல, ரொம்ப முறை அடிச்ச உடனே இப்போ கழுதையுடைய வாயை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. கழுதை வாய்க்கு சொல்றது, நீரை வாங்கின நாள் முதல் கொண்டு நான் எப்பவாவது இந்த மாதிரி பண்ணிருக்கிறேன்னா? கழுது வேற ஒண்ணு இல்லை. ஆண்டவர் அப்ப கூட பாருங்க, ரொம்ப நல்ல ஆண்டவர். பிழையாவுக்கான செய்தியை ஆண்டவர் கழுதையினுடைய வாயில வைக்கல, கழுதையை அடிச்சதுக்கு கழுதையின் மூலமாகவே ஆண்டவர் நியாயத்தை கேட்க பண்ணுகிறார்.
எப்பா நீ போக வேண்டாம், அது எனக்கு சித்தம்னு கர்த்தர் சொல்றார். கழுதை பேசினது அப்படின்னு இருக்கும். கழுதை தன் வாயை திறந்து, பிள்ளையாமே நீ போக வேண்டாம், அது தேவ சித்தம் இல்லை, நீ இங்கேயே இரு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி கழுதை பேசினா பிள்ளை திரும்ப போயிருப்பாங்க இல்லையா? ஆண்டவர் தனக்காக கழுதையை பேசும்படி வைக்கல, கழுதையே கழுதைக்காக பேசும்படி கர்த்தர் வைத்தார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். கழுதையின் மீதே அக்கறை உள்ள ஆண்டவர். நம்ம மேல அக்கறை உள்ளவரா இருக்க மாட்டாரா? ஒரு நாள் பாக்குறீங்க, இந்த கழுதை வாயை திறந்து உடனே பேசுறாரு, ஐயோ நீ ஆனது இதுவரைக்கும் நான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு உடனே கேட்டு முடிச்ச உடனே இப்போது ஆண்டவர் பிள்ளையாமுடைய கண்களை கட்ட திறக்கிறார். முதல்ல எதை திறந்தாரு? பிள்ளையாமுடைய கழுதையினுடைய வாயை திறந்தார். இப்போது பிள்ளையாமுடைய கண்களை திறக்கிறார். பிள்ளையாம் கண்களை திறந்தா அங்கே ஒரு உருவின பட்டயத்தோட கர்த்தருடைய தேவதூதன் நிற்கிறான். அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட பேசினாலும், நான் உன்னோடு கூட இடைப்பட்டாலும், நீ என் பிள்ளைக்கு விரோதமா புறப்பட்டேன்னா நான் உனக்கு விரோதமா உருவின பட்டயத்தோடு நிற்பேன் என்று கர்த்தருடைய தேவதூதன். ஆமென். உலகத்திலே பெரிய பாதுகாப்பு எதுன்னு நினைக்கிறீங்க? எந்த பிரதமருடைய பாதுகாப்பு பெருசு நினைக்கிறீங்க? எந்த அமைச்சருடைய பாதுகாப்பு பெருசு நினைக்கிறீங்க? எந்த பெரிய பெரிய அதிகாரியுடைய பதவி பெரிது நினைக்கிறீர்கள்? சிலரை சொல்லுகிறார்கள், அவரை அணுகவே முடியாது, அவ்வளவு பெரிய பாதுகாப்பு அவருடைய இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் கர்த்தருடைய தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய எந்த அதிகாரிகளுக்கும், எந்த அமைச்சர்களுக்கும் இல்லாத, எந்த அதிபதிகளுக்கும் இல்லாத ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்து வைக்கிறார். அந்த பாதுகாப்பு அவன் வந்து சுடும்போதுதான் பாதுகாப்பு. அவன் சுடுன்னு நினைக்கும் போது நம்ம மேல ஒரு பாதுகாப்பு கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தான் பல காரியங்களை வெளிப்படுத்துறது இல்லை. கூடாரத்தில் படுத்திருந்த திடீர்னு இஸ்ரவேல் எழுப்பி, இஸ்ரவேலே கேளுங்கள், இதோ நான் ஒரு காட்சியை காண்கிறேன், உருவின பட்டயத்தோட ஒரு தூதன் நிற்கிறதை காண்கிறேன் அப்படின்லாம் சொல்லல. அவன் பேசுறான், தூங்குறான். நீங்க நடக்கிறது எதுவுமே அவனுக்கு தெரியாது. சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் செய்யறது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எனக்கு தெரியாதுங்கிறதுனால சொல்லுங்க, எனக்கு தெரியாதுங்கிறதுனால அவர் ஒண்ணுமே செய்யணும்னு அர்த்தம் இல்லை. அவர் ஏதோ ஒண்ணு செய்யறார், அவர் ஏதோ ஒண்ணு நடப்பிக்கிறார். எனக்காக ஏதாவது ஒன்று நடந்து தீர்கிறது. எனக்கு